ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 17ஆம் பகுதி. தாமச மன்வந்திரம். மன்னன் ஸ்வராஷ்டிரன். ஸ்வராஷ்டிரன் என்றொரு மன்னன் முன்னொரு காலத்தில் ஆண்டு வந்தான். அவன் சூரியனை நோக்கி தவம் செய்து 1000 ஆண்டு காலம் வாழும் வரம் பெற்றான். அது அவனுக்கு மகிழ்ச்சி தரவில்லை. ஏனென்றால் அவனது உற்றார் உறவினர் அனைவரும் இறந்து போக அவன் மட்டுமே தன்னந்தனியாய் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவ்வாறு அவன் துயருற்ற சமயத்தில் அண்டை நாட்டு மன்னன் விமர்த்தன் என்பவன் படையெடுத்து வந்து நாட்டை கைப்பற்றி கொண்டான். வெள்ளத்தின் நடுவில் அனைத்தையும் இழந்த அவன் மரண பயமின்றி அக்னியின் நடுவிலும் நீரின் நடுவிலும் இருந்து தவம் செய்து வந்தான். இவ்வாறு ஒரு நாள் நீரின் நடுவில் தவம் செய்கையில் பெரிய வெள்ளம் வந்து அவனை அடித்து செல்லலாயிற்று. கும்மிருட்டு. அப்போது அவன் கையில் கயிறு போன்ற ஒன்று அகப்பட அதை கெட்டியாக பற்றி கொண்டு கரையேற முயல்கையில் அது மான் என்று அறிந்தான். மனைவியே மானானது. வெகுநேரம் அவனும் மானும் இழுத்து செல்லப்பட வெள்ளம் குறைந்தது. அந்த மான் ஸ்வராஷ்டிரனிடம், மானாகிய தன்மீது ஆசை வைக்கலாமா? அதை வயிற்றிலுள்ள மகன் லோலன் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்க, மன்னன், மானாக இருந்தும் மனிதர் போல் பேசும் அது யார் என்று கேட்டான். அப்போது மான், மன்னனின் முதலாவது மனைவியாகிய உத்பலாவதி என்றும் தான் இளமையில் ஆணும் பெண்ணுமாய் கூடி குலாவிக் கொண்டிருந்த மான்களில் ஒன்றை அம்பால் அடித்து விட்டதாக கூறினாள். மேலும் ஓர் அழகிய பெண்மானை கண்டு ஒரு முனிவர் ஆண்மான் வடிவில் மகிழ்ந்து கொண்டிருக்க அதை அடித்து விட்டேன். அவள் பெற்ற சாபமும் சாப விமோச்சனமும். அதனால் கோபம் கொண்ட முனிவர் தன்னை மானாக சபித்ததாகவும், நான் என் கணவரால் தொடப்படும் போது மனித உடலும் ஒரு பிள்ளையும் பெற்றிடுவாய் என்று சாப விமோச்சனம் அளித்ததையும் கூறினாள். மேலும் அப்பிள்ளை என் கணவனின் எதிரிகளை வென்று பேராட்சி புரிவான் என்றும் அருளினார். பல காலம் காட்டில் மானாய் அலைந்து வந்த தான் வெள்ளத்தின் காரணத்தால் கணவரால் தொடப்பட்டு சாப விமோச்சனம் அடைந்ததாக கூறினாள். இருட்டில் பிறந்த குழந்தைக்கு முனிவர்கள் தாமசன் என பெயரிட்டனர். அவன் சூரியனை குறித்து தவம் செய்து பகைவரை வென்று பேரரசனானான். அவன் பெயரால் தாமச மன்வந்திரம் ஏற்பட்டது. 17ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.